நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்றும் யோசிக்காம இந்தியா செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் சீனா அப்படியே ஆடி போயிருக்கு நண்பர்களே. சீனாவுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்தியா செஞ்சுருக்காங்க. இனி சீனாவை ஈஸியாக இந்தியா சமாளிச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதை பற்றியும் அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் போருக்கு தயார் அப்படின்னும் இருமுனை போருக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டியிருக்காங்க. போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல வெறும் 3 நாட்கள் நடந்த தாக்குதலுக்கே சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் கதறிச்சு. இப்போ போருக்கு அழைச்சிருக்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமா தான் பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்க உதவியா செய்றீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தடை ஒன்று போட்டிருக்கு அமெரிக்கா. இது என்ன அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புக்காக கடல் மட்டத்திலேருந்து 13,700 அடி உயரத்தில் லடாக்கில் கட்டப்பட்ட உலகின் உயரமான நியோமா விமானப்படை தளம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு நண்பர்களே. சீனாவுடைய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டுடைய அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினது அடுத்து 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு மீண்டும் மலர்ந்திருக்கு. இதனால் சீனாவுக்கு நிறுத்தப்பட்டிருந்த நேரடி விமான சேவை மறுபடியும் துவங்கியிருக்கு. இருந்தாலும் இராணுவ விவகாரத்தில் சீனா நம்பகமான நாடாக இல்லை அப்படிங்கிறத நாம் சொல்லியே ஆகணும். லடாக் எல்லையை ஒட்டிய திபேத் பகுதியில் பிரம்மாண்ட இராணுவ விமான இயங்குதளத்தை சீனா கட்டிட்டு வருது. கடந்த 2020 மோதல் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமான தளம் கட்டப்பட்டு வருவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வாயிலாக அம்பலமாச்சு. அதாவது வீரர்கள் முகாம், வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள், ஏவுகணை தளங்கள், ரேடார் அமைப்புகள் அப்படின்னு இராணுவத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அடங்கிய அதிநவீன வசதிகளுடன் இந்த விமான தளத்தை சீனா கட்டிட்டு வருது. மேலும் திபேத்துடைய கர்பவுண்டி பகுதிகளிலையும் மற்றொரு ஏவுகணை தளத்தை சீனா அமைச்சிட்டு வர்றாங்க. இவை லடாக்கில் நம்ம அரசு கட்டிய நியோமா விமான தளத்துக்கு நேர் எதிரே அமைஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. இது தவிர இந்தியாவை நோக்கி இருக்கும் ஹோடான், காஸ்கர், கர்குன்சா, சிகாட்சே, பாங்டா, எங்சி ஆகிய விமானப்படை தளங்களில் போர் விமானங்களையும் சீனா குவித்து வச்சிருக்கு. அங்கே இருந்தபடியே உளவு பார்ப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள், ட்ரோன் இயங்குதளங்கள் ஆகியவற்றையும் சீனா அமைச்சிருக்கு. சர்வதேச எல்லைக்கோடு பகுதி முழுவதும் ஹெலிபேட் தளங்களையும் சீனா புதிதாக கட்டி முடிச்சிருக்கு. இந்த நிலையில தான் இப்படியே விட்டால் சீனாவை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை தொடர்ந்து கண்காணிக்கும், சீனாவுடைய ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா சற்றும் யோசிக்காம அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது சீன எல்லையை ஒட்டிய 3488 கிலோமீட்டர் தூர பகுதிகளில் நம்முடைய இராணுவ பலத்தை வலுப்படுத்தும் வகையில் நியோமா விமானப்படை தளம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. உள்கட்டமைப்பு மொத்தம் 230 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவுபடுத்தப்பட்ட இந்த விமானப்படை தளத்தை நம்முடைய விமானப்படை தளபதி AP சிங் அவர்கள் முறைப்படி திறந்து வச்சிருக்கிறாரு. சீனாவுக்கு அருகே சர்வதேச எல்லைக்கோடு பகுதியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானப்படை தளம் அமைஞ்சிருக்கு. போர் சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இராணுவ விமானங்கள் எளிதாக தரையிறங்க வசதியாக 2.7 கிலோமீட்டர் நீளத்துக்கு வலுவான ஓடுபாதை அமைக்கப்பட்டிருக்கு. இது தவிர விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கட்டணம் உள்பட விமானம் தரையிறங்குவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் நியோமா விமானப்படை தளத்தில் இருக்கு. அதனால இதன் மூலமாக இங்கே இருந்தபடியே கனரக விமானங்கள், போர் விமானங்களை எளிதாக இயக்க முடியும். படைகள், இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள் விநியோகம் ஆகியவற்றை விரைவாக குவிக்க வசதியாக நியோமா விமானப்படை தளம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. கிழக்கு லடாக்கில் இருக்கும் பாங்காங்சோ ஏரி, டெம்சோக் மற்றும் டெப்சாங் ஆகிய பகுதிகளுக்கு இங்கிருந்தபடியே படைகளை எளிதாக நகர்த்தி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அருணாச்சல் பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா பூர்வி பிரசாந்த் பிரகார் போர் பயிற்சியை நம்முடைய படையினர் துவங்கியிருக்கும் நிலையில் நியோமா விமானப்படை தளம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் துல்லிய தாக்குதல்கள், படைகளை நகர்த்துதல், விமானங்கள் மூலம் பொருட்களை கொண்டு சேர்த்தல், மலையேற்ற திறன் பயிற்சிகள் ஆகியவற்றுக்கு இந்த விமானப்படை தளம் தற்போது பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லே, கார்கில் மற்றும் தௌலத் பெக் ஓல்டி ஆகிய படைத்தளங்கள் வரிசையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியோமா விமானப்படை தளமும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய நிறுவனங்களுக்கு தடை போட்டிருக்காங்க அமெரிக்க அரசு. அமெரிக்க அரசுடைய நிதித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மற்றும் ட்ரோன் தயாரிப்புக்காக பல்வேறு நாடுகளிலிருந்து ரசாயனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்கப்படுது. இதை தடுக்கிறதுக்கு ஈரானுக்கு பொருட்களை விநியோகம் செய்யும் 32 நிறுவனங்கள், தனி நபர்களுக்கு தடை விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியாக ஈரானுக்கு சோடியம் குளோரைடு, சோடியம் பெர்குலைட், செபாசிக் ஆசிட் ஆகிய ரசாயனங்கள் சரக்கு கப்பல் மூலமாக அனுப்பப்பட்டு வருது.
இந்தியாவுடைய சண்டிகரை சேர்ந்த பார்முலேட் நிறுவனம் சார்பில் ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் கொள்முதல் வந்து செய்யப்படுது. இது வந்து UAE மூலமாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் துருக்கி, ஹாங்காங், ஜெர்மனி, யுக்ரைன் நாடுகளை சேர்ந்த சில நிறுவனங்களும் ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் தயாரிப்புக்கு தேவையான பொருட்களை விநியோகம் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படுது. தடை விதிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட தொழில் அதிபர்களுடன் உலக நாடுகள் வணிகத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறும் நிறுவனங்கள், தனிநபர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஏன் தடை விதிக்கப்பட்டது அப்படின்னா, அணுகுண்டு தயாரிக்க ஈரான் முயற்சி செய்ததாக அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இதன் காரணமாக கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரானுடைய அணுசக்தி தளங்கள், ஏவுகணை உற்பத்தி ஆலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக கடந்த ஜூன் 22ஆம் தேதி அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் ஈரானுடைய ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பகான் ஆகிய முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை வந்து வீசினாங்க. இதனால் ஈரானுடைய ஏவுகணைகள் கையிருப்பு கணிசமாக குறைஞ்சிருக்கு. இந்த சூழலில் தான் ஏவுகணை உற்பத்தி மற்றும் இராணுவ ட்ரோன் உற்பத்தியில் ஈரான் தீவிர கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. இதுக்கு தேவையான மூலப்பொருட்களை உலகம் முழுவதும் இருந்தும் இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் 32 நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் கூட இருமுனை போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சரான கவாஜா ஆசிப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் இருக்கும் நீதிமன்றம் அருகே தற்கொலை படையினர் கார் குண்டு வெடிப்பு நிகழ்த்தினாங்க இல்லையா. இதில் கிட்டத்தட்ட 12 பேர் பலியானாங்க, 36 பேர் கிட்ட காயமடைஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த தாக்குதலுக்கு TTP அப்படின்னு சொல்லப்படுகிற தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்தியாவுடைய ஆதரவுடன் செயல்படும் குழுக்கள் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்களும் குற்றம் சாட்டியிருந்தார். குண்டுவெடிப்பு வாயிலாக தாலிபான்கள் ஒரு செய்தியை பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளதாகவும், இதற்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு முழு பலம் இருப்பதாகவும் அந்த நாட்டுடைய இராணுவ அமைச்சரான கவாஜா ஆசிப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் கவாஜா ஆசிப் மற்றொரு ஆத்திரமூட்டும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கிழக்கு எல்லையில் இந்தியாவுக்கும் மேற்கு எல்லையில் தாலிபான்களுக்கும் எதிரான இருமுனை போருக்கு பாகிஸ்தான் முழுமையாக தயாராக இருக்கு. முதல் சுற்றுல இறைவன் எங்களுக்கு உதவியது போல் 2ஆம் சுற்றிலையும் எங்களுக்கு உதவுவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தற்போது நம்முடைய டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தையும் வெறும் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னும், இந்தியா அந்த சம்பவத்தை அரசியலாக்குறது அப்படின்னும் சொல்லி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாரு. கவாஜாவுடைய பேச்சு கவனத்தை திசை திருப்பும் தீவிர முயற்சி அப்படின்னு இந்திய அதிகாரிகள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் முத்தாகி அவர்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்தார். அப்போது இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவுடனான ஆப்கானிஸ்தானுடைய நெருக்கம் பாகிஸ்தானுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். இதை பொறுத்து கொள்ள முடியாத கவாஜா இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட இந்தியாவுக்காக ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு பினாமி போரை நடத்துவதாகவும், ஆப்கானிஸ்தானுடனான பதற்றத்தை அதிகரிக்கிறதுல இந்தியாவுக்கு பங்கு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில தான் இஸ்லாமாபாத்தில் நடந்த தற்கொலை தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இருவர் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டுடைய செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கு. ஒருவர் ராவல்பிண்டிலையும் மற்றொருவர் கைவர் பக்துன்வாவிலையும் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. தாக்குதலுக்கு முன்னாடி இவர்களில் ஒருவர் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டவருடன் நீதிமன்றத்துக்கு பலமுறை சென்று அந்த பகுதிகளை பார்வையிட்டதாகவும், கைது செய்யப்பட்ட இருவரையும் பாதுகாப்பான இடத்துல வைத்து விசாரிச்சுட்டு வருவதாகவும் பாதுகாப்பு படையினர் வந்து தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியவர்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த தாக்குதலை நடத்தியவர் ஒருவர் ஆப்கானிஸ்தானியர். நீதிமன்றம் அருகே நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு மட்டுமல்ல, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தெற்கு வசிரிஸ்தான் மாவட்டத்தில் இருக்கும் வானா கேடட் கல்லூரி தற்கொலைப்படை தாக்குதலையும் ஈடுபட்டவர்களும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த செயலில் ஈடுபட உறுதுணையாய் இருந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில தான் நாங்க இருமுனை போருக்கு தயார் அப்படின்னு இந்தியாவை வம்புக்கும் விதமாகவும், போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும் விதமாக இந்தியாவை சீண்டி பார்த்திருக்கிறாரு பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரான கவாஜா ஆசிப் அவர்கள். இவருடைய இந்த கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.